Dear people, we continue to live. Look to God's word as how we should live in this world. இந்த உலகத்திலே நாம் எவ்விதமாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து தொடர்ந்து I continue to talk on so many weeks. பல வாரங்கள் நான் ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து உங்கள் மத்தியிலே பேசி வருகிறேன். Hebrew 12th chapter, the first verse, எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். Hebrew 12th chapter, the first verse, wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience and the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். Let us run this race. இந்த ஓட்டத்தை ஓட கடவோம். We have been continuously looking at the things that we have to leave off when we follow Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் விட வேண்டிய காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். The lust of the flesh, மாம்சத்தின் இச்சைகள், the lust of the eye, கண்களின் இச்சைகள், the pride of life, ஜீவனத்தின் பெருமை. The world is full of pride and arrogance. உலகம் பெருமையினாலும் அகந்தையினாலும் நிரம்பி இருக்கிறது. Everyone thinks high of himself. ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து உயர்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். But Bible says you have to leave off all those things if you want to follow the King of Kings. இந்த ராஜாதி ராஜாவை நீ பின்பற்ற வேண்டுமானால் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்ற வேண்டும். Not only that, அது மாத்திரமல்ல, we have shunned the cares of the world, உலகத்தின் கவலை, the riches, the deceitfulness of riches, ஐஸ்வரியத்தின் மயக்கம். People are being entangled with all these things. மக்கள் இதனால பிடிபட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். Why we talk about people? மக்களை பற்றி ஏன் பேச வேண்டும்? You are the one who is really bound by these things in this world. நீயும் கூட இந்த உலகத்தில் அப்படித்தான் கட்டப்பட்டிருக்கிறாய். You are a slave to your own nature. உன்னுடைய சுபாவங்களுக்கு நீ ஒரு அடிமை. You are a world slave in this world, living a miserable life. ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு அடிமையிலும் அடிமையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You don't have freedom of really following this King of Kings. ராஜாதி ராஜாவை பின்பற்றும்படியான சுயாதீனம் உன்னிடத்தில் இல்லை. You don't have patience in your life. You are an arrogant, angry lady on your man. உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றும்படியான பொறுமை என்பதில்ல. ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு பெண்மணியாய் நீ வாழுகிறாய், ஒரு புரட்டாட்டம் உள்ள ஒரு ஆணாய் நீ வாழுகிறாய். This is the real fact, dear friend. இதுதான் உண்மையான நிலை. So the devil has got such a hold upon you. அவை பிசாசின் பேரில் அவ்வளவு பிடியை கொண்டிருக்கிறான். He has got a hold upon your family. உடைய குடும்பத்தின் பேரில் அவ்வளவாக ஒரு பிடியை கொண்டவனாக இருக்கிறான். You are almost a slave. ஏறக்குறைய ஒரு அடிமையே. Yes, there is no greater way that I can denote with you than explaining about you. உன்னை பற்றி பேசுவதற்கு அதற்கு மேலான ஒரு வார்த்தை என்பது இல்லை. And the Bible says today we are going to see another aspect as how to follow Jesus Christ in this world. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியான இன்னொரு வழியை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. Yes, the Bible says, let us run this race looking at Jesus, the author and finisher of our faith. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்து. He is the one who begins the faith in a life, in a sinful man's life. அவரே ஒரு பாவப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குகிறார். He is the one who finishes the faith in a man's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவரே இந்த விசுவாசத்தை முடிக்கிறார். If he is the one who is the author of the faith, அவரே இந்த விசுவாசத்தின் துவக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால், the quality of faith is great and enormous. இந்த விசுவாசத்தினுடைய தன்மை என்பது மிக மிக பெரிய ஒன்று என்பதை குறித்து நீ அறிந்து கொள்ள வேண்டும். It is not a fickle one. அது ஏதோ சும்மா கொஞ்சம் அங்க இங்க. Dear people, you think that you are a believer even. நீ ஒரு விசுவாசின்னு கூட சொல்லிக்கிற. But what kind of faith you are exhibiting in your life? I ask you honestly. என்ன விதமான விசுவாசத்தினுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்திட்டு இருக்கிற? What kind of a man you are? என்ன விதமான மனுஷனாய் இருக்கிற? It's a fickle Christianity you have. நீ ஊறுகாயை போல தொடுகிற ஒரு மதத்தை கொண்டிருக்கிறாய். You are not a real disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷன் அல்ல. You are deceiving yourself. உன்னை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். I would like to explain who that disciple is. ஒரு சீஷன் என்பவன் யாருங்கிறத நான் இப்ப காமிக்க போறேன். Evaluate your life in the standard of the word of God, then decide and say whether you are a true disciple or not. இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் உன்னை நீ நிறுத்துப்பார். நீ உண்மையானுடைய சீஷனா என்பதை எனக்கு சொல்லு. The Bible says he is the one who starts the faith in a man's life. அவரே இந்த விசுவாசத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறார். So this faith has got a greater quality. ஆகவே இந்த விசுவாசம் என்பது மிக உன்னதமான ஒரு தன்மை கொண்டது. Why? ஏன்? Because the author is the Lord Jesus Christ himself. ஏன்னு கேட்டால் அதற்கு காரணர் இயேசு கிறிஸ்து. He will never give some fickle faith in your life and call yourself you are my child. அவர் ஏதோ கொஞ்சம் ஊறுகாய போல விசுவாசத்தை உனக்கு கொடுத்து உன்னை பார்த்து நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவது அல்ல. When he gives the best he gives, அவர் கொடுக்கிறது மிகச் சிறந்தது. Not only he begins, அவர் ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, he is the one who finishes the faith. அவரை விசுவாசத்தை முடிக்கிறவர். Oh, in the 11th chapter of the Hebrews we see how people lived on the basis of this faith. இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் எவ்விதமாக அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். They lived victoriously. அவர்கள் வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Dear people, you think that Jesus, he is an ordinary lamb. இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டை போல. He will not see all my things, what I do. He might not know what I think, what is my plan. நான் என்ன திட்டமிடுறேன், நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. Probably you say he knows, but you live a life of such sort.
ஒருவேளை நீ சொல்லற அதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாததை போல தானே நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. You live in that way. Dear people, he is not only lamb, அவர் ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, he is the lion, அவர் சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he was completely a man and he was completely a God. அவர் முழுக்க ஒரு மனிதன், முழுக்க ஒரு தேவன். The Bible is the one written by holy man but completely by God. வேதமானது மனிதர்களால் முழுமையாக எழுதப்பட்டது, ஆனால் தேவனால் முழுமையாக எழுதப்பட்டது. The two things we see in many places in the Bible, all mixed. It is not mixed, separate entirety, but it's joined together in such a way it has got its whole potentiality. இந்த ரெண்டுமே வேதத்தில் அழகாக இருக்கிறது. இது ரெண்டுமே அதனுடைய முழு ஆழ்த்தத்துவத்தின் தன்மையை கொண்டதாக இருக்கிறது. A spiritual man is the one who lives as a man, but he has got a greater potentiality in him to live for God. ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு சாதாரணமான மனிதனாய் வாழுகிறவனாக இருந்தாலும் தேவனுக்காக வாழும்படியான ஒரு வல்லமையை கொண்டவனாய் வாழுகிறவனாக இருக்கிறான். So he is not an ordinary fellow. அவன் ஒரு சாதாரணமானவன் அல்ல. Because the very God himself dwells in him. ஏனென்றால் தேவனே அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். The very God himself empowers him to live a victorious life in this world. இந்த தேவனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். So Jesus is true, he is a lamb. அவர் ஆட்டுக்குட்டி தான். John the Baptist said, யோவான் ஸ்நானகன் சொன்னார், the lamb which carries the sins of the world, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Yes, he is a lamb. அவர் ஆட்டுக்குட்டி தானே. For my sake and for his children's sake, அவருடைய பிள்ளைகள் நிமித்தம், என்னுடைய நிமித்தம், he was utterly a lamb. ஒரு ஆட்டுக்குட்டியாகத்தான் இருந்தார். Because he has to completely surrender himself to become a man in order to take away the sins of a man. ஒரு மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் முற்றுமாக ஒரு மனிதனாக மாற வேண்டியதாயிற்று. He was in the same flesh like me. என்ன போல அவர் இதே சரீரத்தில் தான் இருந்தார். Like you, உங்களை போல. He was an ordinary man. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். But he was God. ஆனால் அவர் தேவனாக இருந்தார். In Isaiah 53 7th verse, ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். Isaiah 53rd chapter 7th verse, ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்தில், he was oppressed and he was afflicted, and yet he opened not his mouth. He is brought as a lamb to the slaughter, and as a sheep before her shearers is dumb, so he openeth not his mouth. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறந்த விரவாயிருந்தார். He didn't open his mouth because he completely surrendered. He has taken my place. அவர் முற்றுமாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். He became completely a man like me in every aspect. எல்லாவற்றிலும் என்னை போல அவர் ஒரு மனிதனாகவே அவர் தாமே தன்னை உருவெடுத்துக் கொண்டார். He was born in the womb. அவர் கற்பறையில அல்லது அந்த ஓம்ல அவர் அபதமாக போக வேண்டியதாயிற்று. He was with all the same. அதே விதமாகத்தான். Yes, dear friends, அதே விதமாகத்தான் அவர் வந்தார்.
He was completely a man. அவர் முழுக்க மனுஷனாக. So when the people saw him, அவரை பார்த்த பொழுது, he was despised. அவர் புறக்கணிக்கப்பட்டார். Oh, this fellow. Oh, இந்த மனுஷனா? Oh, the carpenter who lived in Nazareth. நாசரேத்தில் வாழ்ந்த தச்சன் தானே. He is the son of the carpenter. தச்சனுடைய குமாரன் இல்லையா? Oh, his sisters and brothers are living with us. அவனுடைய சகோதர சகோதரர்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Who is this fellow? இவன் யார்? Oh, Jesus. இயேசு. When he came as Christ, கிறிஸ்து என்று வந்த பொழுது மேசியா, கிறிஸ்து என்று சொன்னால் மேசியா. The Jews, they were expecting a Messiah who will come and deliver them from the rule of Romans. ரோமருடைய ஆதிக்கத்திலிருந்து அங்கே தங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு போர் வெற்றியாளராக வருவார் என்று எண்ணினார்கள். So they despised Jesus when he came like a lamb, as a simple man. ஒரு எளிமையான மனிதனாக வந்த பொழுது அவர்கள் புறக்கணித்தார். He is the one who begins and finishes the faith. அவரே விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இருக்கிறார். Turn with me, Revelation 5th chapter. என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தின் பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். We see both the Lord Jesus Christ as a lamb and as a lion. அவர் அவிதமாக இந்த இடத்துல அங்கு அவர் அவிதமாக ஒரு ஆடாகவும் ஆட்டுக்குட்டியாகவும் ஒரு சிங்கமாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். Oh dear people, we see both the things here. அவிதமாக இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கும்படியாக இங்கே நாம் பார்க்கிறோம். Revelation 5th chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் is a scene which is taking place in heaven. இது பரலோகத்தில் நடக்கும்படியான ஒரு சம்பவமாக இருக்கிறது. Yes, it was not in the world. உலகத்தில் இல்லை. That was in the heavenly place. பரலோகத்தில். Revelation 5th chapter 1st verse. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வலதுகாரத்திலே கண்டேன். I saw in the right hand of him that sat on the throne a book written within and on the backside sealed with 7 seals. புத்தகத்தை திறக்க பாத்திரவன் யார்? Who is worthy to open the book? No man in heaven nor in earth or under earth was able to open the book. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் புத்தகத்தை திறக்க அதை பார்க்க கூடாதிருந்தது. So I wept, the Bible says on 4th verse. 4வது வசனம், அழுதேன். The answer came. பதில் வந்தது. 5th chapter. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்று நோக்கி, நீ அழ வேண்டாம், don't cry. இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கும், 7 முத்திரைகளை உடைக்கும் ஜெயம் கொண்டிருக்கிறார். He conquered. Weep not, the root of David, the lion of the tribe of Judah. Dear people, the Lord Jesus Christ is the lamb, but he is a lion. Understand? அவர் ஒரு ஆட்டுக்குட்டி, ஆனா அவர் சிங்கம் என்பதை மறந்து விடுகிறாய். You people who attend every week the church but live such a wicked life in your life every week, all through the 6 days as you please. ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு வாரம் ஆலயத்தில் வந்து கேட்டுட்டு ஒவ்வொரு வாரமும் 6 நாளும் பொல்லாதவர்களாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You live as you please. நீ விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You think Jesus is a lamb. There is nothing that he can't do with me. ஏசு ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி, என்ன அவர் ஒன்றும் செய்ய முடியாது. You boast your wickedness. உடைய பொல்லாப்புல திடம் கொண்டிருக்கிறாய். You think that you have your own life. உடைய வாழ்க்கை உன் கரத்தில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாய்.
Oh wicked lady, wicked man, பொல்லாத ஸ்திரியே, பொல்லாத ஆணே, உன் வாழ்க்கையில repent, மனம் திரும்பு. He is the lion. He will tear you down when you continuously disobey his will. அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உன்னை பீறி போடுவார் என்பதை நினைத்துக்கொள். Don't think that he is a person who can't do with your life as he can't do with my own pleasure. என்னுடைய சொந்த விருப்பத்திலும் சித்தத்திலும் அவர் தலையிட முடியாது நினைச்சிட்டு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? He is a lion who will tear you down completely. யூத கோத்திரத்து சிங்கம் முழுமையாக உன்னை தாமே பீறி போடுவார், தெரிஞ்சுக்கோ. So the Bible says, "Do the Lion of David." Our Bible says, 7th verse. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து, and he came and took the book out of the right hand of him that sat upon the throne. The lamb came. Before the lamb, அவிதமாக அடுத்த வசனத்தில் பார்க்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து, he bought the book. The lamb came and got the book. The Bible says, oh, what happened to all the people in the heavenly realm? அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த மக்கள் என்ன செய்தார்கள்? 8வது வசனத்தில் அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, they all fell down before this lamb. They know this, he is not a lamb alone. ஒரு ஆட்டுக்குட்டியான மாத்த, he is the Lion of Judah, the Lion of David. தாவீதின் வழியில வந்த யூத கோத்திரத்து சிங்கம். ஆகவே they were all worshipping him. அவரை ஆராதித்தார்கள். They were all worshipping him. அவரை அவிதமாக ஆராதித்தார்கள். Dear people, he is the one who begins the faith and ends the faith. அவரை விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமான மக்கள். Why they were all worshipping God? ஏன் தேவனை ஆராதித்தார்கள்? They said, சொன்னாங்க, 9th verse, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். Thou art worthy, O God, to get this book and break the seals. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, Oh God, you bought us with your very precious blood and has redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation. ஒவ்வொரு ஜனத்திலிருந்தும் கோத்திரத்திலும் ஜாதியிலிருந்தும் எங்களை விலை கொடுத்து வாங்கி உம்முடைய மக்களாக எங்களை ஆமே மாற்றினீர்கள். They are separated people. ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Their priority is God. அவர்களுடைய முக்கியத்துவம் தேவன். Not the money, பணம் இல்லை. Not the power, வல்லமை இல்லை. Not a second hand way of living you as a wicked fellow you. நீ வாழுகிற பொல்லாத வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற அவிதமான ஒரு வாழ்க்கை முறையும் அல்ல. You are not redeemed and you are not delivered by the blood of Jesus Christ. You are the mammon and the son of the devil, I tell you, dear friend. நீ ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனமும் அல்ல, ஜாதியும் அல்ல, கோத்திரமும் அல்ல. நீ பிசாசுடைய பேலியாளின் குமாரத்தையும் குமாரனும். Do you have a dedication to God? தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா? You are a deceiver in this church. இந்த சபையில நீ ஒரு ஏமாற்றுக்காரன். You deceive yourself as a Christian, a come and go. நீ இந்த சபையில வந்து போய் கொண்டிருக்க, but you are a deceiver, I tell you. You are a ஏமாற்றுக்காரன். You don't have real dedication. ஒரு அர்ப்பணிப்புடைய வாழ்க்கையில் இல்லை. You don't have a fear. உனக்கு பயம் இல்லை. You think that he is a lamb. அவர் ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி. So you play your own life as you like.
நீ விரும்புகிறவன வாழுகிற. These people said, அந்த ஜனங்க சொன்னாங்க, ஆண்டவரே, கோத்திரத்திலிருந்தும் ஜாதியில் இருந்தோம் எங்களை பிரித்தெடுத்தீர் ஆண்டவரே. சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கு நம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. You redeemed us. Are you redeemed in your people, among your people? உன்னுடைய மக்கள் மத்தியில் மீட்கப்பட்டவன் ஜனங்க சொல்ல முடியுமா? Even your own family member, can they say this person is a different person? உன் சொந்த குடும்பத்து மக்கள், இந்த மனுஷன் வித்தியாசமானவர், is a disciple of Jesus, இயேசுவினுடைய சீஷன். Can your family members say? குடும்பத்து மக்கள் உன்னை பார்த்து சொல். Can your wife say? உன்னுடைய மனைவி சொல்ல முடியுமா? Can your husband say, you are the devil and devil's son and daughters? நீ பிசாசுனுடைய மகனும் பிள்ளையுமாகத்தான் இருக்கிற நீ. How long will you continue in this wretched wickedness? எவ்வளோ காலம் வாழ்க்கையில் இந்த நிர்பந்தமான பொல்லாப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பாய்? I want to be honest. நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். I am not a person who please you. Here I am not here to please you. உன்னை ஏதோ சும்மா திருப்திப்படுத்துறதுக்கு இங்கே இருக்கிறவன். I am a representative of God. தேவனுடைய பிரதிநிதி. I have to open and expose all your evil and wickedness. This is my business here. உன்னுடைய பொல்லாப்பை எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்தும்படியாக நான் இருக்கும்படியான ஒரு மனிதன். I am not here to please you, to say God will bless you. உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன்னை சும்மா மேலோட்டம் பூசுறது எனக்கு, இஸ் இட் மை பிஸ்னஸ்? இதனுடைய வேலையா? No. I will, if I preach like that, I will make you a double-fold person entitled to the hellfire. நான் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை ரெட்டிப்பான அளவில் நரகத்துக்கு பாத்திரனாகத்தான் உன்னை மாற்றுவேன். That is the reality. அதான் உண்மை. The Bible says what they said, Lord, you have redeemed. 10th verse, what the Bible says, 10th வசனத்தில் என்ன சொன்னாரு? எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார். They said, Lord, you make us priests. ஆசாரியர்களாக எங்களை ஆக்கினீர். And hath made us unto our God kings and priests, and we shall reign on the earth. ஆண்டவரே, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். We are the kings and the priests. Where do they go for the work as priests? ஆசாரியர்கள் அவங்க எங்கே போவாங்க? They will go to the temple. ஆலயத்துக்கு போவாங்க. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லும் பொழுது, when they say let us go to the church, they went all rejoicing. சந்தோஷத்தோடு போனார்கள். We are kings, ராஜாக்கள். Dear people, the Lord Jesus is ruling today. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆட்சி செய்கிறார். We are in the 1000 years of rule of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். Don't think that the 1000 years rule will come after. Never. 1000 வருட அரசாட்சி பின்னால் எங்கே வரும் நினைக்காத. We are between his first coming and the second coming. The time between these two comings is a complete year of denoting 1000 years. அவருடைய முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடைப்பட்ட இந்த காலம் இருக்கிறதே, அதுதான் அவருடைய முழுமையான 1000 வருட அரசாட்சி. Here the children of God are the rulers. இங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்கிறார்கள். Over the powers of evil, பொல்லாப்பின் மேலாக. Over the powers of our natures, அவருடைய சுபாவங்களுக்கு மேலாக. உன் சுபாவம் இன்னும் மாறலையே. You have changed your carnal nature. How many years you are coming to the church? I don't know. எத்தனை வருஷம் இந்த சர்ச்சுக்கு வர எனக்கு தெரியாது. Is there a change in your nature? சுபாவத்தில் மாறி இருக்கிறையா? உண்மையாக சொல்கிறேன், நீ மாறி இருக்கிறையா? Have you changed your nature?
then how could you say that Jesus, I am the child of God? அவனுடைய பிள்ளை நீ எப்படிங்க சொல்கிறீங்க? ஐ எம் சாரி டு பி வெரி ரூட். நான் ரொம்ப கடினமாக பேசுறது குறித்து வருத்தப்படுறேன். As the power of God has not changed your wicked nature, பொல்லாத சுபாவத்தை இயேசு மாற்ற முடியலையா? The power of the blood of Jesus Christ has no power in your life. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில இல்லை. I tell you, dear friend, I beg you and beseech you, you must evaluate your life. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார். அதனால தாங்க பிசாசுக்கு உன் மேல அதிகம் இருக்கு. The devil has got rule over you. Yes. You don't have rule in our lives. உன்னுடைய வாழ்க்கை மேல உனக்கு அதிகாரம் இல்லை. You are a bound slave to your carnal nature. உன்னுடைய மாம்ச சிந்தைக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. Oh, the Bible says we are the priests and we are the rulers. நாங்கள் ஆசாரியராக இருக்கிறோம், நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். Why do you come to church? சபைக்கு நீங்கள் எதுக்குங்க வர்றீங்க? Suppose if I ask each and every one, why you come to the church? சபைக்கு நீங்கள் ஏன் வர்றீங்கன்னு நான் ஒருத்தர் தனியாக கேட்டால், probably may say, oh, in a general way, அவரை ஆராதிக்க வர்றேன். Do you know that God's principle in the Bible, வேதத்தினுடைய அவருடைய சூத்திரம் உனக்கு தெரியுமா? Yes, when God created the world in 6 days, 6 நாட்களில் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பின்பு, the 7th day he rested. 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். In the New Testament we see the Sabbath day, the Lord's day, the day of his resurrection. புதிய ஏற்பாட்டில் அவர் உயிர்த்தெழுந்த நாளை நாம் பின்பற்றும்படியான நாளாக கொண்டிருக்கிறோம். The principle of Sabbath is not missed out in any way, even to the small dot. அந்த ஓய்வு நாள், அந்த கொள்கைகள் ஒரு சிறிய அளவிலும் கூட மாறிவிடவில்லை. What will they do on the day of Sabbath in the tabernacle? அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த நாளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? As priests, ஆசாரியர்களாக, they will function in that place. அவர்கள் அந்த இடத்துல செயல்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். They will offer the sacrifices. அங்கே பலிகளை அவர்கள் செலுத்துவார்கள். Why you come to church? நீ ஆலயத்துக்கு எதுக்கு வர்ற? As a priest, ஒரு ஆசாரியனாக, every converted person is in a priest. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனும் ஒரு ஆசாரியனாக, every person who comes to the church, அங்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, he expected to him offer sacrifices. அவன் பலி செலுத்தும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். Yes, it is God honoring. தேவனை கனப்படுத்துவது. We are in the last day of this month. இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நம்ம இருக்கிறோம். So we come on both sides. If you take it on the 7th day, 7வது நாளாக நீ அதை எடுத்துக்கொள்வாயானால், you come and offer. நீ தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக வருகிறாய். Lord, we worked all these 7 days. 7 நாட்கள், 6 நாட்கள், we worked all these 6 days. 6 நாட்கள் பணி செய்தோம். We offer this day as an offering to you, O God. இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Or as a Christian, when following the Lord's day,
ஒரு கிறிஸ்தவனாக கர்த்தருடைய நாளை நீ பின்பற்றும் பொழுது, you come with the first day, முதலாவது நாளுக்கு நீ எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிறாய். Lord, I offer this day. ஆண்டவரே, இந்த நாளை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Not only this day, இந்த நாள் மாத்திரமல்ல, we offer ourselves this day into your hands, O God. ஆண்டவரே, இந்த நாளில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறோம். You come to the church. Why you come to the church? சபைக்கு நீ வருகிற in order to offer yourself to God. தேவனுக்கு உன்னை அர்ப்பணிக்கும்படியாக வருகிறாய். சும்மா சபைக்கு வந்துட்டு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணுங்க, I must go to the church on Sunday. I tell you, you are the most ignorant man. நீ மிக மிக ஒரு மூடன். You come to, I would like to explain in the remaining time as why you come to the church on the Lord's day. கர்த்தருடைய நாளில் ஏன் நீ ஆலயத்துக்கு வர்றங்கிறத நான் உனக்கு இருக்கிற மீதி நேரத்தில் விளக்கப்படுத்துகிறேன். We don't have much time. ரொம்ப நேரம் இல்லை. You come to worship God. தேவனை ஆராதிக்கும்படியாக நீ வருகிறாய். You are not coming here to show forth as a big man. ஏதோ ஒரு பெரிய மனுஷனை போல இந்த இடத்துல காட்டும்படியாக வரல. You don't go to the Prince of God or with all jewels and with all big dresses. அங்கே தங்க நகைகள் எல்லாம் அணிந்து என்னுடைய ஆடையை பாருங்க. No, you come to worship God. இந்த இடத்துல நீ ஆலயத்துக்கு வருகிறாய். Why? He is the leader. அவர்தான் இந்த சபையின் தலைவர். I am a pastor. I am not the leader. நான் ஒரு போதகன். I am an under shepherd for the chief shepherd. பிரதான மேய்ப்பருக்கு கீழாய் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் தாங்க நானு. I am not the head of the church. நான் சபைக்கு தலைவன். This church is not mine. இந்த சபை என்னுடையதல்ல. As long as I live, I will stand this pulpit and to proclaim the word of God. நான் வாழுகிற மட்டுமாக, as long as God gives me strength, ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கும் மட்டுமாக இந்த இடத்தில் அவருடைய வார்த்தை நான் பிரகடனப்படுத்துவேன். That is my work. அதான் என்னுடைய பணி. I am a servant, that's all. நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். No importance to me. எனக்கு எந்த விதத்திலும் முக்கியம், not even the least. ஒரு சின்ன காரியத்தில் கூட. But you must think of the other aspect. இன்னொரு பக்கத்தை நீ நினைச்சுக்கணும். God has appointed me to represent him. ஆகவே அவரை பிரகடனப்படுத்தும்படியாக, அவரை நான் விதமாக இந்த இடத்துல அவருடைய பிரதிநிதியாக நான் இந்த இடத்துல நிற்கிறேன். So when you are a believer, ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது, you must know that you are under the headship of Jesus Christ. இயேசுவினுடைய தலைமைத்துவத்தின் கீழாக இருக்கிறாய். You come here to meet the head of the church. இந்த சபையினுடைய தலைவரை நீ சந்திக்கும்படியாக விரும்புகிறாய். Colossians 1:18 the Bible says, கொலோசியருக்கு எழுதின 1வது அதிகாரம் 18வது வசனத்தில், Colossians 1:18, கொலோசியர் 1:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். And he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, and in all things he might have the preeminence. He might have the preeminence. அவர்தான் இந்த இடத்துல. இந்த வார்த்தை நாம் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் பேசும். Hide me, O God, and speak. So, dear people, I tell you, these days it's very difficult to find a church where the word of God is preached plainly.
தேவனுடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கிற சபைகளை பார்க்கிறது அரிது. Here flattery, முகஸ்துதி. Because if I say something, or they may not give their offerings, which is against them, அவளுக்கு எதிராக பேசினா அவங்க காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, தசம்பாகம் கொடு, they won't give the tithes. It is not the business here in this place. It is the business of you and God. It is not my business. இந்த இடத்துல நீ காணிக்க கொடுக்கிற, தசம்பா கொடுக்கிறங்கிறது என்னுடைய பணி அல்ல, இது அவருக்கும் உனக்கும் உள்ள பணி. This is his business. It is your business. உன்னுடைய காரியம். I am not for your money. உன்னுடைய பணத்துக்காக நான் இங்கே இல்லை. Never, dear friend, இல்லை. Nobody can blame me that I am standing here for money. பணத்துக்காக நான் நிற்கிறேன்னு யார் என்னை குற்றம் சாட்ட முடியாது. He is the head of the church. அவரே சபையினுடைய பிரதிநிதி. So you come to church to come before him. அவருக்கு முன்பாக வரும்படியாக நீ வருகிறாய். அவருக்கு முன்பாக உன்னை அவிதமாக காணிக்கையாய் படைக்கும்படியாக. Romans 12:1, ரோமர் 12 அதிகாரம் 1வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? Romans 12:1. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. You come here to worship God. தேவனை ஆராதிக்கும்படியாக இங்கே வருகிறீர்கள். So how should you come here? நீ எப்படி வரணும்? With reverence, பயபக்தியோடு வரணுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் போகணும், I should go to the church. போகலன்னா இதை கேட்பாங்க. They will ask, is it the way that you are coming? அப்படியா நீ வர்ற? It's very sad. அப்படி நீ வருவாயானால் அது முக்க துக்ககரமா. You come before the King of Kings. ராஜாதி ராஜாவுக்கு முன்ன வருகிறாய். You come before the Lamb. ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக வருகிறாய். Oh God, you have redeemed me from the slavery of sin and you have made me the king and the priest. ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்தை மீட்டு ராஜாவாக ஆசாரியாக என்னை மாற்றினீரே, அதுக்கு நான் நன்றியா வருகிறேன். I come before thee as a great person with gratitude. நன்றியோடு. Sabbath day is the Lord's day. கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய நாள். The joy of the Lord. ஆகவே கர்த்தருடைய சந்தோஷம். I come as a family, ஒரு குடும்பமாக வருகிறேன். I come with my wife and husband, கணவன் மனைவியோடு, with my children. We come and worship God. தேவனுக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். We bow before the King of Kings, the ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக வருகிறோம். The Bible says ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. This is the day. அப்போ நீ எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வர்ற? ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். I commit myself with all my sinful failures. என்னுடைய பாவத்தன்மையோடு கூட ஆண்டவரே, நான் இந்த வாரம் முழுது எப்படியுமே நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன். I have grieved you. Lord, it is the only hope is the Lord Jesus Christ. இயேசு மாத்திரம்தான் எனக்கு நம்பிக்கை. The blood of Jesus Christ cleanseth us from all sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை சுமந்து தீர்க்கும், என்னை சுத்திகரிக்கும். The Lord Jesus Christ went himself with the blood that he shed on the cross. இயேசுவினுடைய அந்த தன்னுடைய சொந்த சிந்திய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரதான ஆசாரியராக உள்ள நுழைந்தார். But now on behalf of him, அவருடைய பட்சத்தில் I have the boldness because he shed the blood for me. எனக்கு அவர் ரத்தம் சிந்தினதுனால நான் தைரியமா போறேன். With holy boldness, பரிசுத்தமான தைரியம். But still I am going like a lamb. ஒரு ஆட்டுக்குட்டியை போல போகிறேன். But I am going like a lion. ஒரு சிங்கத்தை போல போகிறேன். Because I have sinned, O God. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்திருக்கிறேன். The whole week how I live for my own pleasure. என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக வாழ்ந்துட்டேன். Every day I didn't spend time with you. உம்மோடு கூட நான் நேரத்தை செலவிடலை. Oh, I spend all my time for me. எனக்காக செலவிட்டேன். I spend time to earn the cursed money to gather.
பணத்தை சேர்த்து சாபத்துக்கான அந்த பணத்தை சேர்த்துறதுக்காக இந்த வாரம் முழுதும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நோ டைம் ஃபார் ப்ரேயர், ஜபத்துக்கு நேரம் இல்லை. நோ டைம் ஃபார் வேர்ட் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் வெயிட் அப்பான் ஹிம். அவரிடத்துல காத்திருந்து ஜெபிக்க முடியாத நேரத்துக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆல் த்ரூ திஸ் 7-6 days, இந்த வாரம் முழுவதுமாக I live for me and for my sinful pleasures. எனக்காக, என்னுடைய மாம்ச இச்சைக்காக நான் வாழ்ந்துட்டேன். Lord forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னியும் ஆண்டவரே. That's why the word of God is being preached on the Lord's day to convict you. உன்னை குத்துறதுக்காகத்தான், உன் இருதயத்தில் குத்தப்படுறதுக்கு தான் இந்த வார்த்தை விதைக்க பிரசங்கம் பண்ணப்படுகிறது. The word of God is being preached. So you come to the Lord's day. When you come to the Lord's day, அவருடைய கர்த்தருடைய நாளில் you offer yourself. உன்னைத்தானே நீ அர்ப்பணிக்கிற. You offer your offerings, உன்னுடைய காணிக்கைகளை. You offer your tithes, உன்னுடைய தசமபாகங்களை. Above all you offer yourself. எல்லாத்துக்கு மேல நீ உன்னை நீ அர்ப்பணிக்கிறாய். So when you go from this church, from this place, இந்த இடத்தில் நீ போகும் பொழுது you offer, you go in a different, as a different man. ஒரு வித்தியாசமா வேறு மனிதனாக நீ போகிறாய். You came with loaded with all your sins. உன்னுடைய பாவங்களோடு கூட நீ மூட்டை கட்டி தான் இந்த இடத்துல வர்ற. You come with all the bundle of sins. You lived in for 6 days. 6 வாரமா இந்த உலகத்துல பாவத்தை சேர்த்த பார்த்தியா? You gathered all sins. Yes, you gathered all those sins of wickedness. எல்லா பொல்லாப்பு. In your looks, உன் பார்வையில் சுத்தம் இல்லை. In your words, உன்னுடைய வார்த்தையில சுத்தம் இல்லை. You behave like a wild beast in your family. நீ உன் குடும்பத்தில் ஒரு காட்டு கழுதையை போல நீ வாழ்ந்திருக்கிற. You lived in the society as a person of an unbeliever. ஒரு அவிசுவாசியை போல வாழ்ந்திருக்கிற. The way you talk, நீ நடந்த காரியம், in dealing with the things, நடந்து கொண்ட காரியங்களில் you behaved in a different way. வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கிற. You have gathered all these 6 days all your sins. பாவத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற. So you come and beseech God with all humility. ஆகவே ஆண்டவரிடத்தில் தாழ்மையாக வருகிற. Lord forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். Forgive my all failures, Lord. ஆண்டவரே என்னுடைய தோல்வியெல்லாம் நீ மன்னியும். So that's why you come on Lord's day in time. சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர்றது, that is a very important thing. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். You come above all in this world. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலே. You are not going in the presence of a political minister or prime minister or president. ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதம மந்திரி, முதல் மந்திரி, அவங்க பிரசன்னத்தில் வரல. யூ கம் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக, the king of kings, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீ வருகிறாய். You are coming before the lion of Judah. You the சிங்கத்துக்கு முன்பாக நீ வருகிறாய். Dear people, God is so patient. தேவன் பொறுமையுள்ளவராக இருந்திருக்கிறார். That's why you are here on Lord's day this morning. ஆகவே இந்த காலையில் ஆண்டுடைய நாளில் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். So many people who started on Monday, they disappeared. போன திங்கட்கிழமை தங்களுடைய நாள் ஆரம்பித்த அநேகர் நம்ம இந்த உலகத்திட்டு கடந்து போயிட்டு. God and His patience. அவர் அவருடைய பொறுமை. So why do you come to the church? ஆலயத்துக்கு எதுக்கு வர்ற? You worship God. தேவனை ஆராதிக்கிற. You worship with the load of sins to cleanse. சுத்திகரிக்கப்பட முடியாது இருக்கிற. The Bible says the word of God cleanses us. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சுத்தம் பண்ணுதுங்க. The word of God convicts us. அவருடைய வார்த்தை நம்முடைய குற்றத்தை உணர்த்தி காட்டுது. So the word of God is being preached here. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. So you come under the influence of God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழாக நீ வருகிறாய். நீ எப்படி போற? How do you go out? As a casual person, do you come and go from this church? ஏதோ வழக்கமாக நான் இந்த சர்ச்சுக்கு வர்றேங்க, போகிறேன்.
ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிட்டன் மெம்பர்ஷிப். சும்மா அந்த மெம்பர்ஷிப்பெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் மெம்பருன்னு எழுதி வைக்கிறதுல நான் உண்மையாக சொல்கிறேங்க, ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். உங்கள் இருதயத்தில் இந்த சபை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபை, உன் இருதயத்தில், இன் யோர் ஹார்ட், do you feel this church, God has given me this church? நான் ஒன்று சொன்னேன், கடந்த வாரம் கர்த்தரோடு கூட பேசுகிறார் through his word, அவருடைய வார்த்தையின் மூலமாக. some of you are on the ஆன்லைனில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. probably I don't know about your church, உன் சபையை பற்றி எனக்கு தெரியாது. some of you may be going to some traditional churches, இது பாரம்பரிய சபைக்கு நீங்கள் போயிட்டுருக்கிறவங்களா இருக்கலாம். but I advise you, நான் கேட்குறேன், join with this church in the spirit. ஆவியில் இந்த சபையோடு சேர்ந்து கொள். you may be in United States, ஒருவேளை அமெரிக்காவில் இருக்கலாம், you may be in லண்டனில் இருக்கலாம், you may be in சென்னையில் இருக்கலாம், you may be in another place, இன்னொரு இடத்துல இருக்கலாம். but you can join with the church where the word of God is being preached rightly. தேவனுடைய வார்த்தை சரியாய் பிரசங்கிக்கிற இந்த சபையோடு இணைந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை. சிலர் சொல்றது, some people say, I don't have a church to go. Dear people, man, some people there are looking for churches where the word of God is being preached. அவருடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கிற சபைகளுக்காக மக்கள் இன்றைக்கு ஏங்குகிறார்கள். but no churches, சபைகள் இல்லை. but God has given you the privilege to hear God's word through this church. சபையின் மூலமாக அவருடைய வார்த்தையை கேட்கும்படியான சிலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். you can join in the spirit. ஆவியில நீ ஒன்றாக, not only joining physically, சரீர பிரகாரமாக நீ ரட்சிக்கப்படுறதுங்கிறது ஏதோ நீ ரட்சிக்கப்பட்டுட்டான்னுட்டு நான் சொல்றதில்லை, இல்லைங்க. It is not that I say that you are a saved person. நீ முற்று முடிய ரட்சிக்கப்படணும். you must be saved till the end. நீ மூச்சு முடிகிற வரைக்கும் ரட்சிக்கப்படணுங்க. you must be saved every day. you must be saved. ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். அது வேதம் சொல்ற, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. Bible says work out your own salvation. உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. நீ ரட்சிக்கப்பட்ட நபராக இருந்தால் தான் ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவ. if only you are saved, you will be a person who will strive that your salvation should be worked out. இல்லைன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிற ஆளாக தாங்க இருப்ப. நீ எத்தனை வருஷம் வேணாலும் நீ வந்த நபராக இருக்கலாம். you may be many years coming to this church. we don't have so many crowd here. this church is remaining here for 25 years almost in this city. இந்த பட்டணம் 25 வருஷமாக இருக்கு. எத்தனை வருஷம் இருந்தது? ஆட்களே இல்லையே. no people are not there. அவர் இங்கே ஆரம்பித்தார், எவ்வளோ ஆயிரக்கணக்கான thousands of people. that is not a church, it's a den of thieves. அது சபை இல்லை, கள்ளர் குகை. gathering not the souls but the people. ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறது இல்லை, ஆட்களை கூட்டி சேர்க்கிறது. what is the business of it? என்ன பிரயோஜனம்? getting money from you, உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு. it's an awkward business. many churches are like this today. அது ஒரு பொல்லாத வியாபாரங்க. இன்னைக்கு many ministers are the thieves. அநேக ஊழியக்கார திருடனா இருக்கிறாங்க. they live luxuriously for them. அவளுக்காக பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துகிறாங்க. that is not the church. அது சபை இல்லை. so if you want to be saved, those who are online, I tell you humbly, ஆன்லைனுக்கு உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், you can join this church. சபையோடு நீ சேரலாம். you may be in different places, தூரத்தில் இருக்கலாம், but in the spirit ஆவியில் சேரலாம். come under the lordship of Jesus Christ. இயேசுவினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வா. God has represented a person here. ஒரு நபரை வச்சிருக்கிறார். are you going to the pastor and share your problems? போகிற இடத்துல போய் பிரச்சனையை பகிர்ந்து கொள்றியா? உன்னை பற்றி எனக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ரியலி ஸ்பீக்கிங், உங்களை பற்றி நிறைய பேர் எனக்கு தெரியாது. நீ ஞாயிற்றுக்கிழமை போகிறதா எனக்கு அதுதான் தெரியும். நீ ஒரு பல வருஷம் வர்ற உண்மை தான். இட் இஸ் ட்ரூ, யூ ஆர் கம்மிங் மெனி இயர்ஸ் ஹியர், பட் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் யூ. உண்மையாக எனக்கு தெரியாது. ஏன்னா நீ என்கிட்ட வர்றதும் கிடையாது, என்கிட்ட பகிர்ந்து கொள்றது. யூ டோன்ட் கம் அண்ட் ஷேர் வித் மீ. பகிர்ந்து கொள்றதில்ல. யூ கோ அண்ட் கோ, கம் அண்ட் கோ. நீ வந்து போகிற, அவ்வளோதான் எனக்கு தெரியும் உன்னை பற்றி.
பல வருஷமாக வர உண்மை தான். இட்ஸ் ட்ரூ, யூ ஆர் கம்மிங் மெனி இயர்ஸ், பட் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் யூ. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் என்ன இருக்குது, ஆவிக்குரிய விதத்தில் என்ன நீ போராடுற, வாட் இஸ் யுவர் ரியல் ப்ராப்ளம், உன்னுடைய பிரச்சனை என்ன. யூ டோன்ட் கம் அண்ட் ரெக்வஸ்ட் ப்ரேயர்ஸ், ஜபத்துக்காக நீ கேட்கறதில்ல. யூ டோன்ட் கம் அண்டர் த ஹெட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு நீ வர விரும்புறதில்ல. நீ எப்படி பொல்லாத வாழ்கிற எனக்கு கூட அதுவும் தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவு விக்கெட்லி யூ ஆர் லிவிங், ஐ டோன்ட் நோ. உங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க, ஐ டோன்ட் நோ அபவுட் யூ. தெரியும் பல வருஷம், ஆனால் உன்னை பற்றி தனியாக எனக்கு தெரியாது. தட் இஸ் த ரியல் ஃபேக்ட். ஆனால் சபைங்கிறது அப்படி இல்லை. தட் இஸ் நாட் த சர்ச். சர்ச்னா நீ ஒரு இது திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, உன்னுடைய ஆவிக்குரிய குடும்பம். So how are you in this spiritual family? இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிற? ஆத்துமாக்கள் வருகிறார்னா அவர்கிட்ட ஒரு அன்பை காட்டுறியா? Do you show love when the people come here? Do you really love them and make them to be the part of that they may be encouraged here? அவ வந்து உற்சாகம் அடையும்படியாக. Do you go and say, போய் சொல்றியா, brothers and sisters எப்படி இருக்கீங்க, எங்கிருந்து வரீங்க, யாரு? Do you ask and go, brother sister where are you from? This is a family, இது ஒரு குடும்பம். But still you are coming here, but I don't know, you are not a part of the family. I'm very sad to say. ஆனால் இந்த குடும்பத்தினுடைய நபராக நீ இல்லை. I'm very sad to say. இது ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நான் பார்க்குறேன். I see in the morning. Probably sometimes you come in the morning, you don't come in the evening also. காலையில் வர மாலையில் கேட்குறது. நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஆன்லைன்லேயே கேட்குறீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் ஆன்லைனில் சாயந்தரத்தில் கேட்குறீங்க எனக்கு தெரியாது. I don't know how many of you are hearing God's word on online if it is not really possible for you to come in the church to the evening. மாலையில் வர முடியாத நிலையில் உனக்கு ஓய்வு நாளுங்கிறது ஏதோ கடனை கழிக்கிற நீ, வேறு ஒன்றும் கிடையாது. யூ ஜஸ்ட் கடன் கழிக்கிற ஆள் நீ. யூ ஆர் பட் டியர் பீப்புள், you don't have reverence for God. தேவனுக்குரிய பயபக்தி உங்கள்கிட்ட இல்லை. நீ கடன் கழிக்கிறாளையா? நீ வேற ஒன்றுமே இல்லை, நீ கடனை கழிச்சுட்டு போகிற. நீ வர்றது ஒன்று வராதது ஒன்று. ஒன்றும் பிரயோஜனமே, பெருசாக ஒன்றும் பிரயோஜனம். உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. No change in your life. What is the use of this church being benefited by you? உன்னால் சபை என்ன விதத்தில் உண்மையான விதத்தில் பிரயோஜனப்படுகிறது? I am very honest this morning. இந்த காலையில் நான் நேர்மையாக தான் பேசுகிறேங்க. Generally I don't prepare messages only in the morning, but throughout the week God speaks to me. What should I preach? நான் வாரம் முழுக்க என்ன பிரசங்கம் பண்ணுறது ஆண்டவனோட பேசுகிறார். அதனால் நான் தனியாக உட்காந்து காலையில் நான் இன்றைக்கி 9:30 I preached them, started getting the message. But it's all in the heart. He is the king. அவர் ராஜாதி ராஜா. Dear people, don't think that he is a lamb. ஆடுன்னு அற்பமாக எண்ணிடாத. ஒருவேளை ஒரு ஆடு போனால் நீ இதை ஆடு தானே. Suppose you are going here, this place, நீ போயிட்டுருக்கிற ஒரு ஆடு போயிட்டு இருந்தா நீ அதை பற்றி will you care about that? அதை பற்றி நீ கவலைப்படுவியா? It's a lamb going. Suppose if a lion comes there, சிங்கம் வந்து என்ன பண்ணுவ நீ? You will be terrorized. But dear people, the Lord Jesus is the Lion of Judah. யூதா கோத்திரத்து சிங்கம். He is so patient with you, really speaking. ஒருவேளை உணர்றியோ உங்கள்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருந்துட்டார், ரொம்ப பொறுமையாக இருந்துட்டார். எவ்வளோ காலம் பொறுமையாக இருப்பார் எனக்கு தெரியாது. And how long will he be patient with you? பட் அவர் பட்சிக்கிற அக்னி, he is a devouring fire. When Sodom and Gomorrah was wicked, Sodom Gomorrah, he sent the fire. Dear people, God is so patient. Are you working out your salvation? நீ ரட்சிக்கப்படுன்னு சொல்கிறப்பா, வாரம் முழுக்க நீ எந்த விதத்தில் ஒரு ரட்சிப்பு நிறைவேற நீ இப்போ பிரயாசப்படுறேன்னு நான் கேட்குறேன். The whole week, how much you are involved in fulfilling your salvation? Change your mind. உன் மனசை மாற்று. What the pattern of life must be changed. உன் வாழ்க்கையை மாற்றணும். நான் இந்த வாரம் முழுக்க இங்கே தான் இருக்கிறேன். I am here. You can talk to me at any time. எங்கிட்ட எப்போ பேசலாம். You can phone me at any time. ஃபோன் பண்ணி பேசலாம். Share your spiritual struggles. அவைக்குரிய பிரச்சனை பகிர்ந்து வாழ். This is my problem. இதுதான் என்னுடைய பிரச்சனை. உன்னை பார்க்கும்போது வெளியே பார்த்தா நல்லா தான் தெரிகிற.
You look outwardly all right, but I don't know how far you are in your soul. ஆத்துமாவில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. But when you share, ஏன் ஆண்டவர், நமக்கு நேரம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். ஏன் ஆண்டவர் மோசே அங்கே நின்று நிறைய ஜனங்க in the Old Testament people were coming to Moses. மோசேயின் இடத்துல வர்றாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். They who get spiritual counsel, ஆவிக்குரிய ஆலோசனை பெறும்படியாக. மோசேனால முடியல. அப்போ மோசேயின் மாமனார் சொல்றாரு, உன்னால முடியாது, மற்றவர்களே. அம்மையாலே சபை ஒரு ஆவிக்குரிய வீடு. This is more important. It's equally important. Your house, your home, உன்னுடைய வீட்டை மாதிரி இது ஒரு ஆவிக்குரிய வீடு. How far you are really making use of the privilege? ஸ்லாக்கியத்தை எந்த அளவுக்கு நீ உபயோகப்படுத்துகிற? Are you part of the family? இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினரா நீர்? அதில் என்ன சொல்கிற? ஆத்துமாவில் இது நான் ஏன் சபை, திஸ் இஸ் மை சர்ச். ஐ டோன்ட் சே சும்மா ஏதோ மெம்பர்ஷிப்னு சொல்லி பேர் எழுதுறதில்ல. ஐ டோன்ட், உண்மையாக ஆத்துமாவில் இது என்னுடைய சபை, மை சர்ச். ஜீசஸ் புட் மீ ஹியர். ஏசு என்னை இந்த இடத்துல வச்சுருக்கார், அவருக்கு நான் அடிபணிஞ்சு வாழுவேன். ஐ வில் ஹம்பிள் மை செல்ஃப். ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அவர் தான் தலைமைத்துவமானவர். அவருக்கு கீழாக நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியாக வந்திருக்கிறேன். லிவிங் சாக்ரிஃபைஸ். இந்த காலையில் கர்த்தரோட பேசலையா? டிட் நாட் த லார்ட் ஸ்பீக் டு யூ? வாழ்க்கையில் பாவத்தோடு வந்த காரியத்தை எல்லாம் நீ விட்டுட்டு, பைபிள் சேஸ் தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தருடைய சமத்தில் தாழ்த்து, ஆண்டவரே இந்த வாரம் முழுதும் நான் ரொம்ப சரியாக வாழலை, என் வாழ்க்கை ஒரு தோல்வி. அவர் சிங்கங்க, சிங்கம் பீறிடுவார். உன்னை தாழ்த்துவையா? உன்னை வெறுமையாக்குவியா? உன்னை ஆண்டவர் தான் கேட்குறார், நான் இல்லை. தாழ்த்து ஆண்டவரே, இந்த சபை எனக்கு கொடுத்துருக்கிறேன், இந்த இடத்துல வார்த்தையை கொடுத்துருக்கிறேன், என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. என் வாழ்க்கை இப்படி இருக்கேன், நான் ஊழியக்காரனிடத்தில் போய் நான் பகிர்ந்து கொள்கிறேன், ஐயா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ரட்சிப்பில் நான் சரியாக இல்லை, என் வாழ்க்கையில் சரியில்லை, என் குடும்ப உறவில் சரியில்லை, நான் பணி செய்கிற இடத்துல சரியில்லை, என் சிந்தை சரியில்லை, என் போக்கு வேறு மாதிரி போகுது, நான் உலகத்தின் பக்கம் போயிட்டுருக்கிறேன், நான் எவ்வளோ காலம் இருப்பேன் எனக்கு தெரியாது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆலோசனை கொடுங்க. தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறியா? அது சபை. இவர் சிங்கம், இஸ் த லயன் ஆஃப் ஜூடா. செபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்துக்கு நான் எதுக்கு வர்றேன் ஆண்டவரே? இந்த 6 வாரம் நான் இந்த 6 நாள் இப்படி வாழ்ந்துட்டேன், என்னை மன்னியும், என்னை கழுவும், பலியாக நீ ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த முதல் நாள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், என்னை சுத்திகரித்து என்னை உபயோகப்படுத்தும். கிருபையாயிரும் ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன் ஆண்டவரே, ஒரு பாவத்தன்மை உள்ள ஆத்துமா. இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. ஐயோ என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, ராஜாவும் ஆசாரியரும் ஆக்கினீர்னு வேதம் சொல்லுது. You made me a king to live like a king. ஒரு ராஜாவை போல வாழ்றதுக்காக நான் உங்களுடைய இரத்தத்தினால கழுவியும் பிள்ளையா மாற்றினீர் ஆண்டவரே. ஆனால் ஒரு நான் பிச்சைக்காரனை போல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஐ எம் லைக் ஏ பெக்கர். எவ்ரிபடி இஸ் மாக்கிங் அட் மீ. என்னை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க, என் வாழ்க்கையை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க, என்னை மற்றவங்க அற்பமாகன்றாங்க. இவங்க கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்கள பார்த்தா நாங்கள் இந்துக்கள், எங்களை விட இவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. எங்கள் பேர் தான் கிறிஸ்தவங்க, கோயிலுக்கு தான் போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நான் எங்களை விட இவங்க மோசம். இன்றைக்கி எத்தனை இந்துக்கள் எதிராக சாட்சியிடக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டுருக்கிற கேளு. இல்லை இந்த சர்ச்சில் உன்னை பலியாக ஒப்புக்கொடு ஆண்டவரே. இந்த காலையில் என்னை நான் பலியாக ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. என் பாவத்தையெல்லாம் நீ மன்னித்து, என்னுடைய அக்கிரமத்தையெல்லாம் மன்னித்து ஆண்டவரே, நான் ஒரு உண்மையான சாட்சியாய் வாழும்படி என்னை மாற்றுன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய கிருபை உன் வாழ்க்கையில் இன்னும் இருக்குது. அவர் சிங்கங்கிறத மறந்துடாத. கிருபை நல்ல ஆண்டவரே, நீர் பேசும் ஐயா, நீர் பேசும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காரும்.
அவைகள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை தெரிஞ்சோம் துணிகரமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, ஐயோ தாப்பனே, எங்களுக்கு நம்பிக்கை என்ன இருக்கு ஆண்டவரே? என்ன நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே? வேதனை உண்டாக்குற வழிகள் இடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் நடத்தும். பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவ சிந்தை உள்ளே மேலே கிருபையாயிரும். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு வாரம் இந்த ஆலயத்துக்கு வருகிறேன், அவனுடைய வீட்டுக்கு வருகிறேன். என் பாவத்தை எல்லாம் சுமையாய் நான் சுமந்து வருகிறேன். ஆனால் போகும் பொழுதும் இந்த பாவ சுமையோடு நான் திரும்பி போக விரும்பல ஆண்டவரே. போகும் பொழுதும் இந்த பாவ தன்மையின் அடிமைத்தனத்தோடு நான் திரும்பி போக விரும்பலை. என் பாவத்தை எல்லாம் கழுவும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொன்னீரே. ஆகவே என் பாவங்களை எல்லாம் நீர் கழுவி சுத்திகரியும். சுத்த மனசாட்சியை தாரும் ஆண்டவரே. நமக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. என்னை மன்னியும், என்னை மன்னியும். நீர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான், என் பாவத்துக்காக சிலுவையில் தொங்கின இரட்சகர் தான். எனக்காக அந்த இரத்தத்தை சிந்தினீரே. எனக்காக அந்த கல்வாரியில பட்ட வேதனையினால என்னை ஆண்டவரே நீர் மீட்டு கொண்டீரே. உமக்காய் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த அற்ப காசுக்காக, பணத்துக்காக என் நாளெல்லாம் செலவழிக்கிறேன். ஆனால் ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஆலயத்தின் காரியங்களில் பங்கெடுக்க எனக்கு நேரம் இல்லை. இந்த வாரம் முழுது லோன்னு சொல்லி உலகத்துக்காகவே உழைச்சிட்டு வாழ்ந்துட்டு கடைசியில் சக்கையை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் நான் போடுறேன். மன்னியும் ஆண்டவரே, மன்னித்தரலும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.